அண்மையை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர் தலைமையிலான மாநாட்டை தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதாக ஒரு தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அனிஷ். அனிஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி, வணக்கம். உதகையில் நடைபெறவுள்ள துணைவேந்தர்கள் மாநாட்டில் சில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தை சேர்ந்த அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டை புறக்கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே இந்த மாநாட்டிற்கு அதாவது சில துணைவேந்தர்கள் வரும் வழியிலேயே உதகைக்கு வரும் வழியிலேயே திரும்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது புதிய அண்மை தகவலாக இங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள், அதாவது தமிழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அனைவரும் புறக்கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் நெல்லையிலிருந்து உதகை வந்து கொண்டிருந்த பொழுது பாதி வழியிலேயே மீண்டும் திரும்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதே போன்று மதுரை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்லாத நிலையில் பதிவாளரும் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வந்துள்ள தகவலின் அடிப்படையில் இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அனைவரும் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அனீஷ்.